அதுவா? ஆமா. இதுல இருந்து தயார் பண்றாங்க பெங்கால் கிராம். பெங்கால் கிராம். ஆமா. இதான் பொட்டுக்கடலையா? இதுல வந்து மிஷின்ல போட்டு வறுத்தா பொட்டுக்கடலை. இதை பாரு. ஆமா. கொண்டைக்கடலைன்றது அது இப்போ அது இது வேண்டாம். இப்போ விட்டு அது என்ன கடலை? அது கொண்டைக்கடலைன்னா என்ன? ஓபன் பண்ணாத ஃபுல்லா இருக்குது தான் கொண்டைக்கடலை. அதோடைய சரி. அடுத்து அடுத்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலைன்றது என்ன? அதேதான். இது வந்து மிஷின்ல. சரி சரி, அதுவும் பொட்டுக்கடலை தான். இதுவும் பெங்கால் கிராம் தான். அது வந்து மிஷின்ல பண்ணணும். இது சரி இந்திரா, இது வந்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை வந்து சட்னிக்கு. எல்லாமே பெங்கால் கிராம். எல்லாம் பெங்கால் கிராம் சட்னி அரைக்க. அடுத்தது காட்டு. அடுத்து என்னது? அடுத்து சொல்லு. மெதுவா 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 சொல்லி அனுப்பிட்டேன். இது என்னன்னு தெரியுமா? இது அப்புறமா சொல்லு. மேலே அதெல்லாம் விட்டுல. அப்புறம் உங்க அப்பா கதையில அப்புறமா இது என்ன சொல்லு. துவரம் பருப்பு தான். இதான் இந்திரா, எப்படி தெரியும்? அப்படியே காட்டு. இது அது குண்டா இருக்கும், இது ஃப்ளாட்டா இருக்கும். இது சாம்பார். சாம்பாருக்கு இந்திரா, இது சாம்பார் ஒண்டி தான் வைக்கலாம். சாம்பார் சரி. கல்யாண வீட்டுல பருப்பு போடுறாங்க, அது எந்த பருப்பு தானே? ஆமா, முன்னுக்கு போடுறது இதுதான். எந்த பருப்பு? இது வந்து என்னது? துவரம் பருப்பு. துவரம் பருப்பு. அடுத்தது காட்டு. அப்படியே அப்பா நீங்க வந்து விசிட்டு தான் முக்கியமான விசிட்டா போச்சு போகுது. அப்புறம் இதுதான் பாசி பருப்பு. பாசி பருப்பு எப்படி இருக்கு? கிரீன் டால். இதான் மூங் டாலா? ஓஹோ, இது வந்து பாசி பருப்பு. ஆமா, பச்சையா இருக்கும். மூங்கு தால் ஓபன் பண்ணாட்டா முழுசா இருக்கும். முழுசா பச்சையா இருக்கும். உள்ள வந்து உள்ள மஞ்சளா தான் இருக்கும். மஞ்சளா தான் இருக்கும். இதான் பாசி பருப்பா? இதான் பாசி. பச்சையா இருக்கிறதுனால. ஆமா, பாசி பருப்பு தான் கிரீன் டால். கிரீன் டால். அப்புறம் இன்னொன்னு அதுதான் கிரீன் டால், மூங்கு தால், துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு தான். உளுத்தம் பருப்பு சொல்லிட்டியா முதல்ல? இல்ல, எது உளுத்தம் பருப்பு? பத்தியா இந்திரா, இந்த பாத்திரம்லாம் யார் வாங்கி கொடுத்தது உனக்கு? அம்மாதான். கல்யாணத்துக்கா? ஆமா, 3 பேருக்குமே அம்மா தான். இந்த இத்தனை வருஷம் கொடுத்துட்டாங்க. இதுதான் உளுத்தம் பருப்பு சக்கா தான். இதுதான் உளுத்தம் பருப்பு. வடைக்கு உளுத்தம் வடை வடைக்கு வேற என்ன செய்யலாம்? இது தர உளுத்தம் பருப்பு என்ன இங்கிலீஷ்ல பேர் இருந்தா? முங்குதால். அதான் முங்குதால். முங்குதால். இது வந்து இது பேர் என்ன? உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு. உளுத்தம் வடையும் செய்யலாம். அதுல பிளாக் கிராம். பிளாக்கா இருக்கும். வெளி தோலா? வெளித்தோல் ஞாபகம் இருக்கா? கருப்பு உளுந்து நம்ம அம்மா ஊற வச்சிருவாங்க இட்லிக்கு. இது வந்து உளுந்த பருப்பு. ஆமா, இதுதான் இட்லி சாம்பாருக்குலாம். இட்லிக்கு தான். இட்லி தோசைக்குலாம் மாவுக்கு தான் உளுத்தம் பருப்பு தான் போடணும். அது வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, கருப்பு உளுந்து ஊற வச்சுட்டு கரும்பு கொடியில் இன்டர்வல்ல வந்து நான் ஆஞ்சு கொடுப்பேன்டா.